கூட்டணி குறித்தோ தொகுதி பங்கீடு குறித்தோ யாருக்கும் எந்த கவலையும் வேண்டாம் என்று அதிமுக செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நேப்பில் காத்திருக்கிறார். ராஜேஷ், அதிமுக செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்த விஷயங்கள் என்ன? விவரங்கள் பதிவு பண்ணலாம். அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் முன்னிலையில் இந்த செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் 280க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது பிரிந்து சென்றவர்களாகவே இருக்கட்டும், சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஐ குறிப்பிடாமல் அவர்கள் இணைப்பதற்கான அந்த வாய்ப்பே இல்லை என்பது போல தெரிவித்திருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் மற்றும் டிவி தினகரன் ஆகியோர் அணியிலிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் என்பது கட்சியில் கொடுக்கப்படும். அதற்கான அவர்கள் வருபவர்களை வரவேற்க நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக அரசின் இந்த தோல்வி குறித்து எடுத்துரைக்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே என்ற திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் சென்று தொழிலதிபர்கள் உள்ளிட்டவர்களை சந்தித்து அந்த தங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார். அதன் காரணமாக அவர் 2021 ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சரானார். அதே பாணியில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியும் தொகுதி வாரியாக சென்று முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரை சந்தித்து இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்றும் அவர் கேட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல கூட்டணி குறித்தோ அல்லது தேர்தல் முடிவுகள் குறித்தோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம், அதனை தான் பார்த்துக் கொள்வதாகவும் மக்களிடம் திமுக அரசினுடைய தோல்விகளை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும், அதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல குறிப்பிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி என்று என்னை சொல்கிறார்கள். நம்மோடு அவர் இருந்தபோது 7 தேர்தல் நடந்தது. அந்த 7 தேர்தலிலும் அவர் நம்மோடு இருந்தார். அப்பவும் நம் தேர்தல் தோல்விகளை சந்திக்கத்தான் செய்தோம் என்று ஓபிஎஸ்ஐ குறிப்பிட்டு அவர் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.